6 இருக்கைகளில் யார் யார் என்பது குறித்த தகவல் கிடைத்திருக்கிறது. அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் இந்த இருக்கைகளில் அமர இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், செய்தி குறித்து முழு விவரம். வணக்கம். 2 நாள் பயணமாக சென்னை வந்திருக்கக்கூடிய அமித்ஷா பல்வேறு பயண திட்டங்களை வகுத்திருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய தந்தையார் மறைவிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி அனுதாபத்தை தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் நேரடியாக ஐடிசி வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அந்த மேடை என்பது போடப்பட்டிருக்கிறது. அதில் என்டிஏ அலைன்ஸ் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த கூட்டணி குறித்ததான அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது உறுதியாகி இருக்கிறது. இதில் யார் கூட்டணி என்ன என்பதையெல்லாம் அமித்ஷா அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த நிலையில் அந்த மேடை 7 இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த இருக்கைகளில் யார் யார் அமரப் போகிறார்கள் என்பதை தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, எல் முருகன், அதே போல தமிழக பாஜகனுடைய தலைவர் அண்ணாமலை, சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், அதே மாதிரி சுதாகர் ரெட்டி, தமிழக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் மேடையில் அமர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பாக இந்த சந்திப்பு என்பது பார்க்கப்பட இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருடங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 1 வருடத்திற்கு முன்பாகவே இந்த அலைன்ஸ் என்பது உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.